ஹாய் கைஸ். நான் ரீசெண்டா பைபிள்ல ஒரு ஸ்டோரி படிச்சேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கைஸ். ரொம்ப நம்பிக்கையை பத்தியான ஒரு அருமையான ஸ்டோரி. யோபு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க அவங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். யோபுன்னு ஒருத்தர், அவரு ரொம்ப ரிச்சான ஆளு, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆளு கூட. அவர்கிட்ட இல்லாத பொருளே இல்லை, இன்க்ளூடிங் ஆடு மாடு, விவசாயம், ஜுவல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட எக்கச்சக்கமா இருக்குது. ஒரு செல்வந்தனான ஆளு. அவருக்கு திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவரோட மேய்ச்சல் ஆடுகளை எல்லாம் திருடங்க வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிட்டு போயிடுறாங்க. பேலன்ஸ் இருந்த கால்நடைகளுக்கு மேல நெருப்பு வந்து விழுந்து எல்லாமே செத்து போயிருது. இந்த ப்ரெஷர்ல, இந்த துன்பத்துல இருக்கிற யோபுவுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆக்குற விதத்துல அவங்கள பசங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா, வீடு இடிஞ்சு விழுந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இடிபாடுகள்ல மாட்டி இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யோபு மனம் தளராம ஏதோ நம்பிக்கையோட, கடவுளுக்கு மேல ஒரு நம்பிக்கையோட அவர் இருக்கிறாங்க. அவங்க மனைவி இதை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவருக்கும் உடம்பு சரியில்லாம ஆகுது. உள்ளங்கால்ல இருந்து உச்சி தலை வரைக்கும் புண்ணு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு அவரு படுக்கையில ஆகுறாரு. அவரோட மனைவி சொல்றாங்க, இப்படி கடவுளுக்கு மேல நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்களே, அந்த கடவுள் உங்களுக்கு செஞ்சதை பாருங்க, கடவுளை சபிச்சுட்டு செத்து போங்க அப்படின்னு அவங்க மனைவி வந்து குமுறுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க யோபு ஏதோ ஒரு ஹோப்ல, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையில அப்படியே இருக்கிறாரு, மனம் தளராம. இந்த நேரத்துல யோபுவோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவரும் டிமோட்டிவேட் பண்றாங்க. நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க, அதனாலதான் கடவுள் இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதுல மனசை உடைஞ்சி இருக்கிற இந்த யோபு என்ன பண்றாருன்னா, தயவு செய்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, தயவு செய்து என்னை விட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் யோபுக்கு முன்னாடி கடவுள் தோன்றி வரங்களை கொடுக்குறாங்க. அந்த வரங்களை கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இழந்ததை விட எல்லாமே 7 மடங்கு அதிகமா கொடுக்குறாங்க. 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 கழுதைகள், 1000 மாடுகள், மேய்ச்சல் மாடுகளையும் கடவுள் கொடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்ததை விட 7 மடங்கு அதிகமா. இது மட்டும் இல்லாம 7 புதல்வர்களையும் 3 புதல்விகளையும் கொடுக்கிறாரு கடவுள். பாருங்க, அந்த 7 புதல்வர்களும் 3 புதல்விகளுமே அவங்க இருந்ததுலயே ரொம்ப அழகான, ரொம்ப ஜீனியஸான பர்சன்ஸா இருக்கிறாங்க. கடவுள் எடுத்ததை விட அதிகமா கொடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த செல்வங்களையும் திரும்ப கொடுக்கிறாரு. அவரோட சக்தி, பவர், அந்த ஊர்ல இருந்த அவரோட மதிப்பையும் திரும்ப கொடுக்கிறாரு கடவுள். இதுக்கு காரணமா இருந்ததை பாத்தீங்களா? நம்பிக்கை. இதை பாத்தீங்களா? யோபுவோட நம்பிக்கை பாத்தீங்களா? அவருக்கு என்னதான் கடவுள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் முதல்ல வச்சிருந்த நம்பிக்கைய அவர் கடைசி வரையும் கைவிடல. இதோட கோர் என்னன்னா, அவர் கடவுள் வந்து எவ்வளவு கொடுக்கிறாரோ அதை மட்டும் வாங்க தெரிஞ்ச நமக்கு, அவர் கொடுக்கிற கஷ்டத்தை மட்டும் ஏன் நம்மளால சகிச்சிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் தான். நமக்கும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். நல்லது பண்ண வந்தா மட்டும் நம்ம அதுக்கு ஒரு நன்றி சொல்றதும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட்னு போயிடுறோம், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு. இந்த கஷ்டத்துலயும் நம்ம கடவுளுக்கு மேலேயோ சம்திங் உங்க மேலேயோ நம்பிக்கை வச்சு இருந்து பாருங்க. நீங்க இழந்ததை விட 7 மடங்கு கிடைக்கும். நம்பிக்கையோட இருங்க. ஹாப்பி நியூ இயர்.